So, hello guys, welcome to Cricket Duckout. This is Sri Kapilan Sridhar. இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட இந்தியன் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் தனியாக ஒருத்தர் மட்டும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இந்த சேருக்கு ஒருத்தர் வர போகிறாரு. வாங்க கோகுல் வாங்க. ஹலோ வெல்கம் 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 கோபி. சரி கோபி என்னும் கோகுல். ஸோ இந்தியா டீமோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. வெள்ளை சட்டை போட்டு ஓகே நான் வந்து எப்போவுமே ஆஸ்திரேலியா என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே இந்தியாவுக்கு தான். ஸோ பேட்டர்ஸ் யாராக இருக்காங்க? அது எப்படி நீங்கள் வந்துட்டு கில்லு வைஸ் கேப்டன் ஆன பின்னாடியும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒன்றும் இல்லை, இவர் கில்லோட பிஆர் டீம் ஒரு ஆள். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன், எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. கில் இருக்காப்புல, அவர் தான் வைஸ் கேப்டன். அண்ட் தென் ஜெய்ஸ்வால், அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர், அடுத்து விக்கெட் கீப்பர். விக்கெட் கீப்பரில் எம்எஸ் தோனி பேரை காணுமே, அதுதான் டவுட்டாக இருக்குது. கதைக்கு ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. ஓகே, ஃபைனலி எம்எஸ் தோனி ட்ராப்டு ஃப்ரம் இந்தியன் டீம்னு நினைக்கிறேன். என்ன கோமல் இருந்தியா எவ்வளோ நாளா? இல்லை, அந்த ஒரு மீம் பார்த்தேன். இந்தியன் வந்து T20 இங்கிலாந்துக்கு T20 டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதியிருக்கான், ஃபைனலி ரோஹித் காட் ட்ராப்டு பை இந்தியா அப்படின்னு போட்டு. அந்த மாதிரி நானும் ஒரு காமெடி போடலான்னு பார்த்தேன். அந்த ஆல்ரவுண்டர்ஸ் பாண்டியா ஐ திங்க் ஸோ வந்து ஒரு மேட்சோ 2 மேட்சோ தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். இன்ஜுரி ஆயிரும் பேசிக்கலாம். அந்த வாஷிங்டன் சுந்தர் வாட்டர் பாய்க் எடுத்திருக்காங்க போல. அந்த அக்ஷர் பட்டேல், அந்த ஜடேஜா. அண்ட் தென் பவுலர்ஸ் ஹர்ஷதீப் சிங், பும்ரா, ஷமி, குல்தீப். ஓகே இதுதான் டீம். உங்களுடைய இது என்ன ஸ்டாண்ட் என்ன சொல்லுங்க, எப்படி இருக்கு டீம் நீங்கள் சொல்லுங்க. டீம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சும்மா நல்லா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண என்னங்க எக்ஸ்பிளைன் பண்றது? கில்லெல்லாம் வந்து ஒரு வைஸ் கேப்டன் எப்படிங்க நாங்கள் ஏத்துக்கிறது? ஃபர்ஸ்ட் முதல்ல 15s எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் கேப்டன்ஷிப் பத்தி பேசிக்கலாம். 15s வந்துட்டு என்னங்க, ஓப்பனிங்ல வந்துட்டு ஜெய்ஸ்வாலும் கில்லு ரோஹித் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. யாரு? ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித். இது வந்து ரொம்ப நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, கம்பி கட்டுற மாதிரி இருக்கு. ஏன் வரமாட்டாங்க இப்போ நீங்க? சரி அப்புறம் கில்ல ஒன்றா நட வைப்பீங்களா? கில்லு டீம்ல இருந்தே ஆகணுமோ? அப்புறம் அதனாலதான் வைஸ் கேப்டன். இப்போ நீங்க வைஸ் கேப்டன் நீங்க டிராப் பண்ண முடியாது தெரியுமில்ல, அதனாலதான் ஒரு வைஸ் கேப்டனா கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேயரா எடுத்தா டிராப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் கில்ல வந்து வைஸ் கேப்டனா கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஜெய்ஸ்வால் டீம்ல இருக்க மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜெய்ஸ்வால் வந்து பேக்கப் ஓப்பனர். அவ்வளவுதான். பேக்கப் ஜெய்ஸ்வால் வந்து பேக்கப் ஓப்பனர், கில் வந்து மெயின் ஓப்பனரா? அப்புறம் 2023 50-50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப் எப்படி ஆடுனீங்க? யார் ஓப்பன் பண்ணா? அதான் எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் ஃபைனல் என்னாச்சுன்னு. இது நீங்க ஃபைனல்ல மட்டும் வச்சு நீங்க வந்து டிசைட் பண்றது வந்து ரொம்ப ராங். ஓகே விடுங்க. ரோஹித் அண்ட் கில் ஓப்பனிங். ஷூர். ஓகே, அடுத்து கிங் கோலி வந்து 1 டவுன். ஷூர், அது வந்து ஃபிக்ஸ்டு ஸ்லாட். விளையாண்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒரு மேட்ச் நீங்க எப்படி நீங்க இல்ல நீங்க வந்து ப்ளேம் பண்ண முடியாது. 2023 T20 50-50 வேர்ல்டு கப் யார் விளையாண்டது? லீடிங் ரன் ஸ்கோரர் இந்தியா கோலி தான். அதுதான் சொல்றேன். ஒயிட் பால் லெஜெண்ட். அவர் மோர் தென் 50 அவரேஜ் வச்சிருக்காரு. நீங்க எப்படி அவர் ஸ்கிப் பண்ணி 51 செஞ்சுரி அடிச்சிருக்காரு? விளையாண்டாலும் நீங்க எப்படி சொல்லலாம்? பழச பத்தியே பேசக்கூடாதுங்க. விளையாடினாலும் வைஸ் கேப்டனா இருக்கனால கண்டிப்பா ஓப்பனிங் வந்ததா. அப்ப வைஸ் கேப்டனா இருக்கனால மட்டும் தான் அவர் ஓப்பன் பண்றாரு. இல்லன்னா ஜெய்ஸ்வால் தான் கன்ஃபார்ம். எல்லாருக்குமே தெரியும் ஜெய்ஸ்வால் தான். நீங்க சும்மா சொல்லாதீங்க, முட்டு கொடுக்காதீங்க. ஜெய்ஸ்வால் என்ன ஒரு 50 ஓவர் கூட விளையாண்டது இல்ல. அவர் என்ன டெபு பண்ணவே இல்ல. அதுதான் சொல்றேன், டெபு பண்ணலதான். இருந்தாலும் வந்து அடாப்டபிளா ஆடுறாப்புல இல்ல அவரு. அப்ப நீங்க T20னா அடிச்சு ஆடுறாப்புல, டெஸ்ட்னா நின்னு ஆடுறான். ஓடிஐ மட்டும் ஆட தெரியாதா? ரோஹித் சர்மா மாதிரி பேசுறீங்க நீங்க. ரோஹித் சர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அப்படிதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? சிராஜ் நல்ல bowler இல்லன்னு சொன்னாரு. சிராஜ் விடுங்க, ஜெய்ஸ்வால்ல வந்து நாங்க ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அவருக்கு வந்து அடாப்டபிலிட்டி இருக்கு, கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்கு. அது நீங்க பார்க்கலாம், என்ன பண்ண முடியும்? ஐசிசி டிராஃபில வந்து தான் நீங்க டெஸ்ட் பண்ணி பாப்பீங்களா உங்க அடாப்டபிலிட்டி கேப்பபிலிட்டி எல்லாம்? சரி ஓகே விடுங்க. ஓகே, என்ன பேட்டர்ஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் ரோஹித் சர்மா, ஓகேவா கோகுல், சுப்மன் கில், KL ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர், SSV ஜெய்ஸ்வால்,
5 பேட்டர்ஸ் இல்லை 5 பேட்டர்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் 15 ஓகேவா. 5 பேட்டர்ஸ். விக்கெட் கீப்பர்ஸ் வந்து ரிஷப் பண்ட் அண்ட் கேஎல் ராகுல் ஓகேவா. ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இப்போ எப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர் ஆல்ரவுண்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜான்னு மொத்தம் ஹார்திக் பாண்டியா. அப்புறம் வந்து ஒன்லி த சீமிங் ஆல்ரவுண்டரு, வேறு வழி இல்லாமல் ஹார்திக் பாண்டியா இருந்து தான் ஆகணும். அவருடைய இதை பற்றி சொல்லலை, ஸ்டாண்ட்ஸ் பற்றி சொல்லலை, பட் ஹார்திக் பாண்டியா இருந்து தான் ஆகணும். அப்புறம் ஹர்ஷதீப் சிங், பும்ரா, சம்மி, குல்தீப் யாதவ். இப்போ வந்து ஏன் வந்து வெறும் 3 சீமரை தான் வச்சுட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு இன்னுமே தெரியல. 4th சீமர் ஹார்திக் பாண்டியா நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்புறம் 4 மேட்ச் வந்து 10 ஓவர் கொடுத்தீங்கன்னா அப்புறம் 5வது மேட்ச் இடுப்பு பிடிச்சிட்டு உட்காந்துருவார் ஹார்திக் பாண்டியா. ரைட் ஆர்ம் குயிக் பவுலர் இருக்காரு. ரைட் ஆர்ம் குயிக் பவுலர்லாம் அது அவரெல்லாம் இப்போ வந்து இப்போ சும்மா நெதர்லாண்டு கூடி போடுவார். இங்கே நெதர்லாண்டில் இல்லை, இப்போ ஒன்லி 8 டீம்ஸ் தான், டாப் 8 டீம் தான். ஆல்ரவுண்டர்ஸில் வந்து 4 பேர் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஓகேவா. ஸோ வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படிங்கிறதுனால தான் ஜடேஜா, அக்ஷர் ஆர் வாசி 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் விளையாட போகிறாங்க. ஜடேஜா ஆர் அக்ஷர். ஜடேஜா ஏன் தூக்க முடியாது? பிஜேபியில் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு இந்தியன் டீம் சப்போர்ட்டர் தானே, சிராஜ் எடுக்காதது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சிராஜ் டீமில் இல்லை, ஏன்னா வந்துட்டு ஒரு 2021 ஓடிய இருந்தாலும் சரி, டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, T20 வேர்ல்டு கப்பில் இருந்தால் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருந்தானா? சரி, ஓகே. இது 2021 சரி, ஓடியாக இருந்தாலும் டெஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து போட்டால்னா சிராஜை சொல்லலாம். ஏன்னா ஏஷியா கப்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் வித்தவுட் இன்ஜுரி. அது வந்து இது சொல்லப்போனால் வந்துட்டு ஏஷியா கப்லேயும் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணான். அவனே வந்து டீமில் இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சிராஜ் வந்து ரொம்ப பேடு தான் ஆக்சுவலாக. பட்டு சர்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து பும்ராவோட ஆப்சன்ஸில் பும்ராவோட பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பிக்காக தான் ஹர்ஷதீப் சிங் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறார் அஜித் அகர்கரும் சர்மாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் அ லாங் கான்வர்சேஷன் பும்ரா இல்லை அப்படிங்கும்போது நியூ பால் வந்து ஹர்ஷதீப் சிங் போடணும் ஓகேவா. ஹார்திக் பாண்டியா கேன் ஆல்சோ போல் நியூ பால், அது ஓகே. ஹர்ஷதீப் சிங் வந்து பின்னாடி மேபி 30 ஓல்டு பால்லையும் செமி நியூ பால்லையும் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார், சிராஜை விட வேரியேஷன்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி சிராஜை ட்ராப் பண்ணிவிட்டு ஹர்ஷதீப் சிங்கை எடுத்திருக்கோம், பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சர்மா சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்டாண்டு, சிராஜை வந்து எடுக்காத காரணம் அப்படின்னு. ஸோ சின்ஸ் 2022 ஒரு 3-4 வருஷமாக ஒயிட் பாலில் வந்துட்டு பும்ராவோட கன்சிஸ்டண்ட்டாக இன்ஜுரி இல்லாமல் பர்ஃபெக்டாக பந்து போட்டிருக்கிறவர் வந்து ஒரே ஆள் சிராஜ் மட்டும்தான். ஸோ ஹர்ஷதீப் சிங் வந்து 2020 வேர்ல்டு கப்பில் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பவுல் பண்ணார். பவர் பிளேஸ்லேயும் சரி, டெத் பவுலிங்லேயும் சரி. அவருடைய ஸ்கில்லை வந்து நாம் வந்து கொஷின் பண்ண முடியாது. பட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு 4 ஸ்பின்னர் வச்சுட்டு நம்ம போகிறதுக்கு பதிலாக ஒரு 4 சீமர் வச்சுட்டு போய்க்கலாம். ஸோ அக்ஷரும் ஜடேஜாவும் மோரோவர் ஒரே மாதிரியானது தான், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பவுலரு. வாசி வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னரு, அவரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த குல்தீப் வந்து ஒரு பியூர் ஸ்பின்னராக மட்டும் போகிறாரு ஓகேவா, பியூர் பவுலராக மட்டும் போகிறாரு. ஸோ அதனால் மேபி ஒரு அந்த 3 ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸில் இருந்து ஒருத்தர் ட்ராப் பண்ணிவிட்டு சிராஜை வந்து நான் ரிசர்வாக வச்சுருந்துருப்பேன். மேபி நான் செலக்டராக இருந்தால் சிராஜை வந்து பும்ரா இல்லை அப்படிங்கும்போது சிராஜ் தான் வந்து ஒரு லீடிங் ரோலாக பண்ணியிருக்கேன். ஏன்னா சம்மியும் நல்ல பவுலர் தான், சிராஜுக்கு கம்பேர் பண்ணும்போது சம்மி வந்து கொஞ்சம் லெஜண்ட் தான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் சிராஜும் சரி, பும்ரா இல்லாம்போது சம்மி இன்ஜுரிங்கும் போது சிராஜ் தான் அதை பண்ணிட்டு இருந்திருக்காரு ஃபார் த பாஸ்ட் 2 years 3 years-ஆ. நம்மளும் பார்க்குறோம், ஐபிஎல்லையும் பார்க்குறோம், நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் வந்து ஒரு 8 ஓடியே தான் விளையாண்டுருக்காரு இது வரைக்கும். 8 ஓடிஎஸ் அவருடைய கேப்பபிலிட்டி அபிலிட்டியை வந்து யாருமே கொஸ்டின் பண்ணல. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் ஹர்ஷதீப்பை. அவர் வந்து ஒரு 8 ஓடியே தான் விளையாண்டுருக்காரு, T20 பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. பட் அந்த அதர் ஹேண்டு சிராஜை ட்ராப் பண்ணிவிட்டு ஹர்ஷதீப் எடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து ஐ திங்க் சம்திங் வென்ட் ராங். எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் 3 ஸ்பின்னர் ஆடினீங்கன்னா 3 சீமர் ஆட முடியாது.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பும்ரா ஃபிட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ பும்ரா ஃபிட் ஆகிட்டாருன்னா பும்ரா, ஷம்மி அந்த ஹர்ஷ்தீப், 4th சீமர் வந்து ஹார்திக் பாண்டியா உங்களுக்கு வந்துடுறாரு. ஸோ 2 ஸ்பின்னர் வந்து ஆட்டோமேட்டிக் 10 ஓவர் போட்டுற போகிறாங்க. இஃப் இட் இஸ் ஜடேஜாவாக இருந்தாலும் சரி, குல்தீப்பாக இருந்தாலும் சரி. குல்தீப் 10 போட்டாரு, ஜடேஜா 10 போட்டுருவாரு. ஆப்வியஸாக குல்தீப் 10 போடும்போது ஜடேஜா கண்டிப்பாக 10 போட்டுருவாரு. அதில் நம்ம கொஸ்டினே கிடையாது. ஸோ அவங்க 10 போடுறாங்க அப்படின்னா ரிமைனிங் 30 ஓவர் தான் இருக்குது. 30 ஓவரில் வந்து அந்த 4 சீமர் வந்து போட்டுறாங்க. ஹார்திக் வந்து எப்படினாலும் ஹார்திக் வந்து 10 ஓவர் போடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பட் கண்டினியூஸாக ஒரு 3 மேட்ச் 10 ஓவர் போட்டாருன்னா அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ அவர் இன்ஜுரி கன்சர்ன் போனதுனால தான் வந்து நமக்கு ஒரு வேர்ல்டு கப் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. மிஸ் ஆயிடுச்சுல ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆயிடுச்சு. அவர் இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்பாரா அப்படிங்கிறது வந்து கொஷின் தான். ஸோ அதனால் எல்லா மேட்சும் 10 ஓவர் போடுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஷினபிள் தான். இவர் சர்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க. நம்ம எல்லாத்தையுமே 15 பேர் தான் நம்ம எடுக்க முடியும். நம்ம எல்லாத்தையுமே 15 பேர்த்தில் வச்சுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு ரோஹித் சர்மா. இல்லை ஏன் வைஸ் கேப்டன் ஆக்குனாங்க? இந்த கேள்வி தான் என் மண்டைக்குள்ள நேற்று நைட்லேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. மேபி தேர் டார்கெட்டிங் அண்ட் ஃபியூச்சர். அந்தளவுக்கு அவர் இன்னும் கேப்டன்சியில் பண்ணி நான் பார்த்தது இல்லையே. ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுலை கம்பேர் பண்ண போது அந்தளவுக்கு அவர் அவ்வளோ நல்ல கேப்டன்சி பண்ணி நான் பார்க்கல. நீங்கள் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, எனக்குமே கொஞ்சம் அதில் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது தான் செய்யுது. அவரை எடுக்கிறது ஓகே, இந்தியாஸில் 50-50 ஒயிட் பாலில் கொஞ்சம் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எக்ஸ்ட்ராடனரியானு சொல்ல முடியாது, டீசெண்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சொல்லலாம். நல்லாவே புரியுது. பட்டு அவரை வைஸ் கேப்டன் கொடுத்ததெல்லாம் வந்து என்னால் இன்னுமே டைஜஸ்ட் பண்ண முடியல. ஒரு ஆஸ் இந்தியன் ஃபேனாகவும் சரி, கிரிக்கெட் பார்க்க தெரிஞ்சவங்களாகவும் சரி, அவர் வைஸ் கேப்டன் கொடுத்ததெல்லாம் என்ன வந்து நோ கமெண்ட்ஸ் அதை பற்றி எனக்கு. இப்போ விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் வந்துட்டு சஞ்சு சாம்சனை வந்து எடுத்துருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, சஞ்சு சாம்சனுக்கு வந்து 50-50 வந்து அவருக்கு ஃப்யூச்சர் இல்லை. ஸோ ரோஹித் சர்மா, கோலி எல்லாம் வந்து ரிட்டையர் ஆனாங்காட்டி அவர் வந்து மோல்டு பண்ணுறாங்க. அவருக்கு இனிமேல் வந்து அவருக்கு ஃப்யூச்சர் வந்து T20 மட்டும்தான். இல்லை ஏன் கேட்குறேன்னா, இப்போ வந்துட்டு நார்மலாக வந்து ரிஷப் பண்ட் வந்து டெஸ்ட் ஆடும்போதே சொல்கிறாங்க அவரோட நேச்சுரல் கேம் வந்துட்டு ஹிட் ஆடுறது தான். அப்படிங்கும்போது இப்போ ஓடியில் வந்து முன்னாடி வந்து ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் விசாலிசன் விழுந்துருச்சுன்னா கம்பேரிட்டிவ்லி சஞ்சு சாம்சன் வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஆடுவாரா இல்லை ரிஷப் பண்ட் வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஆடுவாரா? இல்லை, இப்போ வந்து ரிஷப் பண்ட் வந்து அவருடைய நேச்சர் வந்து ஹிட்டிங் தான், ஓகே தான். பட் நீங்கள் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் ஓப்பன் பண்ணார். ஸோ அவரும் 2 டக்கு 2 100. ஸோ அவருடைய கேமும் நேச்சுரலாக இப்போ அவர் நல்லா அடாப்டபுளாக ஆடக்கூடிய ஆள் தான். பட் அவர் வந்து T20க்காக எக்ஸ்ப்ளோசிவாக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் கோயிங் ஃபார் மேக்ஸிமம்ஸ், நிறையா அடிக்க தான் பார்க்குறாரு. ஸோ அவரை வந்து உள்ளே வச்சு அடாப்ட் பண்ணி ஆடுறதுக்கு இல்லை. அதனால் அதுக்கு பதிலாக தான் ஸ்ரேயாஸ் ஐயரும் KL ராகுலும் டீமில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கில்லு வந்து கொஞ்சம் டிஃபென்சிவாக ஆடக்கூடிய ஆள், சர்மா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவாக ஆடுவார். சிரிச்சா என்ன அப்படி தானே சொல்லணும்? இல்லை அப்படி தானே PR டீம் சொல்கிறாங்க கில்லை பற்றி. இல்லை PR டீம் அப்படி தான் சொல்கிறாங்க. சகலுக்கு போகாமல் குல்தீப்புக்கு போனது வந்து பெட்டர்ன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்துட்டு ஓகே தானா? இல்லை, சகல் வந்து மோரோவர் ஹீஸ் அ லெக் ஸ்பின்னர், அவ்வளோதான். குல்தீப் வந்து சைனா மேன், லெஃப்ட் ஆர்ம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். துபாயில் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் குல்தீப்புக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இது மறுபடியும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு சொல்ல, பட் அவங்க சொன்னது என்னென்னா we are looking for an bowler who can bat decently, who can bat. ஸோ வந்து அவரை சாகலை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டீம்லேருந்து அவாய்ட் பண்ணும்போதுலேருந்து சொன்ன ரீசன் அது மட்டும்தான். சாகல் who doesn't bat, அவர் பேட்லேருந்து ஒரு 10 ரன் கூடி வராது அப்படிங்கிறனால தான் வந்து அவரை அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ வந்து பேட்லேருந்து ஒரு 10 ரன் வரணும். இப்போ வந்து உங்களுக்கு 220க்கு ஒரு 8 விக்கெட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா 220லேருந்து 250 வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி 50 ஓவர்ஸ்னால் 250ங்கிறது வந்து கொஞ்சம் டீசெண்டான ஸ்கோர். அந்த 250க்கு வந்து டேல் எண்டர்ஸ் வந்து பேட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா they are looking for an bowler who can also bat decently. ரொம்ப கமின்ஸ் மாதிரியோ ஸ்டார்க்கு மாதிரியோ 20-30 ரன் அடிக்கணும் அப்படிங்கிறதுல இல்லை. சும்மா தட்டி கொஞ்சம் டிஃபெண்டபிளாக ஆடி ஒரு 43 ஓவரில் 8 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா 50 ஓவர் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 20-30 ரன்ஸ் வந்துடுது இல்லை. அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க, அந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து அப்படி பேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோதான். ஓகே, அடுத்து கைகோத்தை பற்றி பேசணும்.
கெய்க்வாடை பற்றி என்ன பேசுறது, சப்போர்ட்ருங்கிறதுனால நான் கெய்க்வாடுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் வந்துட்டு அவன் ஓடிஐக்கு ஃபிட் ஆகிற ஆள் தான் அவன். அவன் ஏன்னா T20 ஓடிஐ மாதிரி தான் ஆடுவான். எனக்கு தெரிஞ்சு அவன் எனக்கு ஓடிஐ விட அவன் டெஸ்ட்டில் எடுக்கலான்னு தான் எனக்கு ஆசை. ஏன்னா அவன் நல்லா நின்று ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, அவன் வந்துட்டு ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், இன்டர்நேஷ்னல்னால் வந்து கதையை கொடுத்துட்றான். இல்லை சர்மா உங்களுக்கே தெரியும், சர்மா, கோலி, ஜடேஜா, பும்ரா, ஹார்திக் பாண்டியா, ஒயிட் பாலில் இப்படி 5 பேர் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ கோலியும் சர்மா ஜடேஜாலும் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அபிஷேக் சர்மா எடுத்துகிட்டு வராங்க, ஒரு இஷான் கிஷானுக்கு எல்லாம் வாய்ப்பு இருந்துச்சு. பட் அவர் எடுத்துகிட்டு வரதில்லை. அது ஏன் வந்து தான் சொல்கிறேன், ரிஷப் பண்ட் வந்து அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரி ஆடம் கில்கிறிஸ்ட் மாதிரி 3 ஃபார்மெட்லேயும் அவர் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ரிஷப் பண்ட்லாம் ஒன்றும் பண்ணிடல. சும்மா வந்து பிடிச்சி போடுறதுக்கு வச்சுட்டு இருக்காங்க நினச்சிட்டு இருக்கேன் நான். ரிஷப் பண்ட்லாம் ஒரு கேபால் வந்து ஒரு 83 ரன் அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கோசரம் ஆஸ்திரேலியா டூர் எடுத்துகிட்டு போகிறாங்க. 9 இன்னிங்ஸ் ஆடாமல் கடைசி ஒரு இன்னிங்ஸில் 30 பாலுக்கு 60 ரன் அடிச்சு போட்டால் அது ஏன்னா வந்துட்டு இப்போ பந்த் இருந்தால் எல்லாரும் பார்ப்பாங்கிறனால எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, அது வேணாம். இப்படி சொல்கிறீங்க, இப்படி அதான் என்ன சொல்கிறது, ஓடுற குதிரை மேலே பந்தயம் கட்டுறாங்க நாங்கள் எங்களை சேர்க்க. அப்போ வந்து கிரிக்கெட் பார்க்குற நீங்கள் நான் பைத்தியக்காரனா? இல்லை, இந்தியன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் தான் பைத்தியம். கடைசியாக வந்துட்டு கருண் நாயர் வந்துட்டு இந்தியன் டீமில் இன்டர்நேஷ்னல்லே 300 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. டெஸ்ட்டில் சொல்கிறேன். செகண்ட் இந்தியன் டு ஸ்கோர் 300 ஆஃப்டர் வீரேந்தர் சேவாக். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பேரையே காணோம் எங்கேயுமே. இப்போ அவர் ரீசெண்டாக வந்துட்டு விஜய் ஹசார் ட்ராஃபியில் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா எழுதியிருக்கீங்களா, என்ன எழுதியிருக்கீங்க, 5 செஞ்சுரி அடிச்சிருக்காரா? 380 போகுது ஆவரேஜா? ஆவரேஜ் 389. அவுட்டே அவள் 2 டைம் தான் அவுட் ஆயிருக்கான். கேம் விளையாண்டுட்டு இருக்கானா? அது மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். எங்கப்பா 389 ஆவரேஜ். அதுவும் இப்போதான் வந்து 389 ஆச்சு. ஒரு டைம் அவுட் ஆயிட்டான். அது மாதிரி எவ்வளோ தெரியும், 700 ஆவரேஜ். விஜய் ஹசார் வந்துட்டு 50 ஓவர் வேர்ல்டு கப் தான், 50 ஓவர் கப்பு தானே. இவன மாதிரி பிளேயர்லாம் தெரிய மாட்டாங்களா? இல்லை இவனெல்லாம் கூட்டிகிட்டு போனால் யாரும் பார்க்க மாட்டாங்களா? இதுக்கு வந்து நான் ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ கௌதம் கம்பீர் வந்து ஒரு கோச்சை அப்பாயின்ட் பண்ண உடனே அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அப்படின்னா, ஸ்கவுட் பண்ணுறாரு. ஓகே, பியூட்டிஃபுல், அருமையான வார்த்தை ஸ்கவுட்டு. எதுலேருந்து ஸ்கவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா 50 ஓவர்ஸ் வந்து நாங்கள் எதுலேருந்து 50 ஓவர்ஸ் எதுலேருந்து ஸ்கவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐபிஎல்லேருந்து. எதையாச்சும் பேசக்கூடாது. விஜய் ஹசாரே அது மாதிரிலிருந்து அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸை பார்த்து நாங்கள் எடுக்க போகிறோம், ஸ்கவுட் பண்ண போகிறோம். 2020 வந்து நாங்கள் எதுலேருந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐபிஎல்ல நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுலேருந்து எடுக்க போகிறோம். டெஸ்ட் கிரிக்கெட் வந்து நம்ம என்ன பண்ண எதுலேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா ரஞ்சி ட்ராஃபியை வச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து கௌதம் கம்பீர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ கருண் நாயர் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமான அட்டி போட்டு பயங்கரமாக விளாண்டுருக்காரு. ஒரு 5 செஞ்சுரி, ஜாயின்ட் மோஸ்ட் செஞ்சுரி, ஹையஸ்ட் செஞ்சுரி இன் விஜய் ஹசாரே ட்ராஃபி. 2 டைம் 3 டைம் தான் டிஸ்மிஸ் ஆகிருக்காரு. ஆல்மோஸ்ட் 400 ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி பேட்ஸ்மேனை வந்து நம்ம 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்பில் வந்து விளையாட வைக்கலாம், சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விளையாட வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அஜித் அகர்கர்கிட்ட கேட்டபோது அஜித் அகர்கர் சொன்னது வந்து வி ஹேவ் ஒன்லி 15 ஸ்லாட்ஸ், எங்களுக்கு வந்து 15 ஸ்லாட்டு தான் இருக்குது, அந்த 15 ஸ்லாட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட வைக்க முடியாது, ஓகே. இங்கிலாந்து கூட ஓடிஐ சீரிஸ் வருதுல்ல, அதில் சான்ஸ் கொடுக்கலாம்ல. அதான் பட் என்னன்னா இங்கிலாண்டோடைய ஓடிஐ சீரிஸ் வந்து அவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஒரு ப்ராக்டிஸ் கேமாக பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து அப்படியே விளையாடுற டீம் தான் இங்கே சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட போகுது. ஸோ கருண் நாயருக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து மேபி அடுத்த சீரீஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ கம்பீர் சொன்னது உண்மையாக இருந்தால் நம்பலாம். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வந்து ஹோஸ்ட் பாகிஸ்தான், பட் நாம் வந்து துபாயில் ஆட போகிறோம் 3 மேட்ச். ஹோஸ்ட் வந்து பாகிஸ்தான் தான், மாப்பிள்ளை உருதாங்க, ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னது அது மாதிரி ஹோஸ்ட் வந்து பாகிஸ்தான் தான். இந்தியா வந்து பாகிஸ்தானில் போய் விளையாட மாட்டாங்க, ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் விளையாடலாம். அது நமக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. ஸோ நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் தெரியலடி இல்லைடா, இது என்னமோ நம்மளுடைய என்னது குரூப், ஓகே, நம்மளுடைய குரூப்பில் வந்து பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாண்டு இருக்காங்க.
நாம் வந்து ஃபஸ்ட்டு 20th Feb வந்து பங்களாதேஷ் கூட ஆடுறோம், 23 Feb வந்து பாகிஸ்தான் கூட விளையாடுறோம். அது ரெண்டும் 4 hour ஜெயிச்சிடலாம். 2nd March வந்து நியூசிலாந்து கூட விளையாடுறோம். அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கேட்குறேன் தெரிஞ்சே அந்த குரூப் ஸ்டேஜில் வந்துட்டு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தானு 4 பேர் நல்லா விளையாடுறவங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் நல்லா விளையாடுறாங்க. ஆப்கானிஸ்தான் கன்ஃபார்மாக. எனக்கு வந்து என்ன எவ்வளோ சான்ஸ் இருக்குது இந்தியா கப் அடிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு 70% வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கருத்து கோகுல்? என்னோட வந்துட்டு ப்ராபபிள் 11 வந்துட்டு ரோஹித், கில், விராட் கோலி, அப்புறம் வந்துட்டு KL ராகுல், அந்த என்ன பண்ட்டு, அப்புறம் பாண்டியா, ஜட்டு, குல்தீப், பும்ரா, ஷமி, ஹர்ஷதீப். இது என்னோட வந்துட்டு இவங்க வந்து வின்னிங் சான்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 100% நான் நினைக்கிறேன். 100% கன்ஃபார்ம் ஜெயிச்சுருவாங்க இந்தியாவா? ஆமாம், கன்ஃபார்ம் இந்தியா ஜெயிச்சிடும். ஏன் திடீர்னு முட்டு கொடுக்குறீங்க? முட்டெல்லாம் கொடுக்கல, ஜெய்ஸா இருக்கார்ல பின்னாடி 12வது ஆளா. ஸோ என்னோட ப்ராபபிள் 11 வந்து ஆப்வியஸாக கேப்டன் சர்மா, வைஸ் கேப்டன் சுப்மன் கில். கேப்டன் சர்மா, வைஸ் கேப்டன் சுப்மன் கில், 1 down விராட் கோலி, 2 down வந்து ஐதர் ஸ்ரேயஸ் ஐயர் ஆர் KL ராகுல், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட், தென் ஹார்திக் பாண்டியா. ஆல்ரவுண்டர்ஸ் மேபி அக்ஷர் பட்டேல். என்னோட ஒப்பீனியன் அக்ஷர் இஸ், அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், மேபி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அக்ஷர் ஸ்டார்டிங் 11ல். அப்புறம் தென் பும்ரா, ஷம்மி, ஹர்ஷ்தீப், குல்தீப். அவ்வளோதான். சான்ஸ் வந்து 50-50. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த செலெக்ஷன்ஸ். I'm not satisfied with the selections, some of selections. So I'm going 50-50. Okay, then hope you enjoyed this session. Okay guys, then hope you enjoy this session. So session இல்லைங்கண்ணா, வீடியோ ஒன்று அது. enjoy this video ன்னு சொல்லணுமா? Okay. So hope you enjoy this video. சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஸ்திரேலியா டீம் பற்றி சூத்த கிழிச்சிருவேன். நீ பேச வைக்கணும், பேச உள்ளே வச்சுக்குவேன். ஸோ கைஸ், ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வி ஆர் எக்ஸைட்டட். ஸோ இந்தியன் டீமோட ப்ராபபிள் 11 பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வி ஆர் கோயிங் டு see about the probable 11 ஆஃப் ஆஸ்திரேலியா. இவர் பயங்கரமான ஒரு ஆஸ்திரேலியன். ப்ளீட் எல்லோ, ப்ளீட் எல்லோ. ஸோ ஸ்டே டியூன்ட், லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ. ஸ்ரீ கபிலன் ஸ்ரீதர். ஓகே, தேங்க்யூ. பை.